மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் இப்படி தான் செம்மண்ணால் ஃபஸ்ட்டு கீழே சாணியை கட்டமாக மொழுவிட்டு அதில் செம்மண் கோலம் கட்டம் போட்டு 2 கோடு இழுத்து 4 பக்கம் 4 பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் 3 பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு சொம்பில் காசெல்லாம் போட்டு அதில் தண்ணி வச்சு வேப்பிலை போட்டு வச்சுருவோம். அது கீழே அரிசி கொட்டி வைப்போம். அரிசி கொட்டி வச்சு இதை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அந்த வண்ணக்கோல் கூட இதை எடுத்துகிட்டு போய் கோவிலில் இது பண்ணுவாங்க. கத்தி படி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருள் எடை எல்லாத்துக்கும் கழுவிட்டு சுத்தம் பண்ணி பூசை போட்டு பொட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு பொங்கல் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம். எப்போவுமே மாட்டு பொங்கலுக்கு இப்படி தான் செய்வோம். இன்னொரு சொம்பில் பொங்கல் தண்ணியும் வைப்போம். இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே தான் பொங்கல் நல்லா சிறப்பாக இருக்கும். எல்லாருமே அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு எல்லோரும் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. வாழை மரம் செடி எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா பஜ்ஜி கேசரி சட்னி எல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே வண்டியெல்லாம் போக ஆரம்பிச்சிடுது. மாட்டு வண்டி டிராக்டரு பலூன்லாம் கட்டின்னு சூப்பராக போகுது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த நடக்கிற மாட்டு பொங்கல் விழா. நிறைய வண்டிங்க போய்கிட்டே இருக்குது 1 by 1. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. மாட்டு வண்டி யார் என்னென்ன வண்டி வச்சுருக்காங்களோ எல்லாமே போகுது பாருங்கள். பலூன்லாம் கட்டி டாட்டா ஏசி ஓம்னி திரும்புறதுனே தெரியல. எல்லாரும் போயிட்டு எப்படி திரும்புறதுன்னு ஏறிட்டு போனாங்க. பேர பிள்ளைங்க மகள் மருமக எல்லாருமே தம்பியோட பசங்க எல்லாம் ஏறிட்டு போனாங்க. நிறைய கார்லாம் வந்துட்டே இருந்தது. மோனெல்லாம் அடிச்சுட்டு எல்லாருமே ஆரவாரமாக போயிட்டு இருந்தாங்க. மொத்தமும் எல்லாருமே போனாங்க. நல்லா பசங்கள்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆட்டோலாம் போயிட்டு மந்தக்கரைன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு நைட் ஆயிடுச்சு. சாமி கும்பிட்டு எல்லாம் ஆரவாரமாக பொங்கலோன்னு சொல்லிட்டு திரும்பி ஊரை ஒரு ரவுண்டு வந்து வீட்டுக்கு சேர்ந்தாங்க. சூப்பராக இந்த பொங்கல் சந்தோஷமாக எல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு சூப்பராக பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது.